சந்தைக்கு அரிசி விநியோகிக்காவிடின் உற்பத்தியாளர்களுக்கு கடன் இல்லை, வசந்த சமரசிங்க சபையில் தெரிவிப்பு என்பது அந்த செய்தியாக இருப்பதை காணலாம். அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்போம். அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பது குறித்து பிரதானமான மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உற்பத்தியாளர்களோடு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கின்றோம். சந்தைக்கு அரிசி விநியோகிப்பதற்கு பிரதான அரிசி ஆலை உற்பத்தியாளர்கள் இலக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கமைய நாளாந்தம் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி சத்தோச விற்பனை நிலையங்கள் ஊடாக விநியோகிக்கப்படுகிறது என்பதாக அவர் இந்த தகவலை முன்வைத்திருக்கிறார். எனவே அதே போல இந்த சந்தைக்கு அரிசியை விநியோகிக்காத அரிசி ஆலை உற்பத்தியாளர்களுக்கு இனி கடன் வழங்கப்பட மாட்டாது என்றும் வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்றுக்கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டுக்கமைய செயற்படாவிடின் பாரிய நெருக்கடிகள் ஏற்படும். இணக்கப்பாடுகளிலிருந்து விலகி சர்வதேச மட்டத்தில் நெருக்கடிகளை ஏற்படுத்தவே எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கிறார்கள். நாடு என்ற ரீதியில் சர்வதேச தரப்போடு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய நிலை காணப்படுகிறது. சந்தையில் அரிசி, தேங்காய் உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு காணப்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். இதற்கு பல்வேறு காரணிகள் தாக்கம் செலுத்தி இருக்கின்றன. நாளாந்தம் 6500 மெட்ரிக் டன் அரிசிக்கான தேவை காணப்படுகிறது. அரிசி உற்பத்தியை காட்டிலும் நுகர்வு அதிக அளவில் காணப்படுகிறது. அரிசி தட்டுப்பாடுக்கு தீர்வு காண்பது குறித்து பிரதான மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உற்பத்தியாளர்களோடு பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கின்றோம். குறுகிய கால திட்ட அடிப்படையில் 70,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. சந்தைக்கு அரிசி விநியோகிக்க பிரதான அரிசி ஆலை உற்பத்தியாளர்கள் இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கமைய நாளாந்தம் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி சத்தோச விற்பனை நிலையங்கள் ஊடாக விநியோகிக்கப்படுகின்றது. பிரதான அரிசி ஆலை உற்பத்தியாளர்கள் அரச வங்கிகளிடமிருந்து 15 பில்லியன் ரூபாய் வரை கடன் பெற்றிருக்கிறார்கள். சந்தைக்கு முறையாக அரிசி விநியோகிக்கப்பட வேண்டும், இல்லையேல் இனி கடன் வழங்கப்பட மாட்டாது என்பதை அறிவித்துக் கொள்கிறோம் என்பதாக நேற்று தினம் அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பதை காணலாம்.